ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லணுமா? அது மாதிரி நீங்கள் என்ன பெரியாங்கா பற்றி என்ன நினைக்கிறீங்களோ, ஒரு கேள்வி கேள்வி நீங்கள் லாரன்ஸ் அண்ணா பற்றி என்ன திங்க் பண்ணுறீங்களோ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அது சொல்லுங்கள். லாரன்ஸ் அத்தா வந்து ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுடைய வயசு, அவரோட ஒரு வருஷம் தான் சின்னவங்க. அதனால் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்லேருந்து அவங்கள ஒரு என்னுடைய தந்தையின் ஸ்தானத்தில் தான் வச்சு பார்த்தேன் இன்னைக்கு கடைசி வரைக்கும். ஆனால் கல்யாண புதுசில் அவர் என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தாருங்கிறது இப்போ நினச்சா கூட என்னால் கண்கலங்காமல் இப்படி சொந்த மகளை போல தான் பார்த்துட்டு ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நான் செய்கிற ஒரு ஒரு காரியத்தையும் நான் என் தந்தைக்கு செஞ்ச மாதிரி நான் அவங்களுக்காக செஞ்சேன். ஒரு வருஷத்தில் குறைஞ்சது 2 தடவை 3 தடவையாவது அவங்கள பார்க்க வரும். ஒரு தடவை ஒரு வருஷம் வரவே முடியாமல் போச்சு. அந்த வருஷம் நாங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணோம், என்னடா இப்படி பார்க்காம இருந்துட்டோமே. அதே மாதிரி அத்தாச்சியும் எங்கள் மேலே ரொம்ப அன்பு பாசமாக இருந்தாங்க. எனக்கு ஒரு அம்மாவும் அப்பா மாதிரி தான் அவங்க 2 பேர் இருந்தாங்க. அதில் இந்த இழப்புங்கிறது திருப்பி இவங்க இருக்கிறதுனால இத்தனை வருஷத்துல தடவை நான் போத்தனூருக்கு வந்தது, திருப்பி இவங்க இல்லை நான் வர முடியாமல் போயிடுமோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. அது நான் என்றைக்குமே நம்புவேன். நாங்கள் மட்டும் இல்லை, பிள்ளைங்களும் அவங்க மேலே அப்படி ஒரு பாசம், பெரியாங்க அத்தைன்ற பாசத்தோடு இருந்தாங்க. இன்றைக்கி இருந்தாங்க. இதே போலையும் மற்ற எல்லாத்துக்கூடையும் இருப்பாங்க. என் பிள்ளைங்க நான் எல்லா உறவுகளையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். எல்லா பிள்ளைகளும் எல்லாத்தோடையும் கசின்ஸோடையும் அன்பும் பாசமாக இருப்பாங்க. அது வந்து என் கணவர் வந்து அந்த மாதிரி என்னை வழிநடத்தி வந்ததுனால எங்கள் வீட்லேயும் எல்லாம் அம்மா வீட்டு பக்கம் எல்லோரும் ரொம்ப சொந்தம் வந்தோம்னா ரொம்ப நெருங்கி எல்லாம் ஒருத்தர் ரொம்ப பாசமாக இருப்போம். அதே மாதிரி பாசத்தை இந்த வீட்லேயும் நான் உணர்ந்தேன். அதே போல் தான் இன்னுமேலும் இருக்க விரும்புகிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் இருப்போம். என் பிள்ளைகளும் அது மாதிரியே வருவாங்கன்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. நான் அவங்களுக்கு சொல்கிறது ரொம்ப அன்பு தந்தையாக இருந்தார்மா. கடைசியில் தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போகும்போது தான் நான் எவ்வளோ ஒரு வேதனையை கொடுத்தேன். ஆண்டு மற்றபடி நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் நினச்சேன். அவங்களுடைய கணவருடைய கூட பிறந்த சகோதரிகள் எல்லாத்தையும் நான் ஒரே மாதிரி நான் செஞ்சேன். அதுபோல் கடைசி வரைக்கும் இருக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். கடவுள்கிட்டையும் வெளியிட்டேன். எந்த நிமிஷமும் ஒரு சிறு மனசாவமோ அல்லது சகிப்புத்தன்மை இல்லாமல் போயிடக்கூடாது எனக்கு. அதுக்காக நான் எவ்வளோ வேணாலும்